கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Exodus chapter 15 verse 26. I am the Lord who heals you. யாத்ராகமம் 15 அதிகாரம் 26 வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Are you burdened by pain, sickness or a disease that is interfering with your daily life? நீங்கள் ஒருவேளை வலியினால் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த பலவீனத்தினால் என் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நம்ம கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அவங்க பாவத்துக்காக, சாபத்துக்காக, வியாதியினாலே ஏதோ ஒரு பரிகாரம் செய்யணும், அப்படி செஞ்சா எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதியெல்லாம் மாறிடும் சொல்லி எங்கெங்கேயோ தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. தேவன் நமக்காக சிலுவை மரத்திலே சாபமானார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய வியாதிக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு அவரை மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நமக்கு நம்மளுடைய பாவங்களை உடைக்க, நம்மளுடைய சாபங்களை உடைக்க, நம்மளுடைய வியாதிகளை சுஸ்தமாக்க, நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் தேவன் நமக்கு ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய பாதுகாவலை தந்திருக்கிறார் அல்லவா? இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த வியாதியாக இருக்கலாம், என்ன பாதிப்பாக இருக்கலாம், உங்க சரீரத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும், எல்லா சுகத்தையும் இந்த நாளிலே அந்த உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவன் உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய பிசிக்கலான ஹீலிங் மாத்திரம் இல்ல, ஒருவேளை எமோஷனல் ஹீலிங்கா இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கா இருக்கலாம். இந்த நாளிலே தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனம் வரை. பெரும்பாலும் உள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாக மிகவும் இந்த பிளட் இஷ்யூனாலே ரொம்ப கஷ்டத்துல அவ சென்று கொண்டிருக்கிறாள். அவள் எத்தனையோ அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் வித்து எல்லா பணமும் செலவழித்தோ ஒரு சின்ன சுகம் கூட, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட அவளுக்கு இல்லை. ஆனா அவ இயேசுவை குறித்து அறிந்து கேள்விப்பட்ட பொழுது அவள் தன் வஸ்திரத்தை தொட்டாலாச்சும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவ விசுவாசிச்சா. இந்த நாளிலே இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற நீங்க, ஒருவேளை நீங்க கிறிஸ்துவங்களா இருக்கலாம், அல்டி ஆண்டவரை அறியாத பிள்ளையில கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க முதல் முறையை கேட்குறீங்கன்னா, உங்க வியாதி உங்களுக்கு எதுவா இருந்தாலும், உங்க குடும்பத்திலேயோ அல்லட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் ஏதோ ஒரு வியாதியிலேயோ ஒரு பலவீனத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்களா, நீங்க விசுவாசித்து என் பரிகாரியாகிய கர்த்தர் நீங்க தான் ஏசப்பா, எனக்கு சுகத்தை தாங்க நீங்க கேட்கும் போது கண்டிப்பாக நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த ஸ்திரீ விசுவாசித்து கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டபொழுது உடனடியான ஒரு சுகத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாங்க அல்லவா? அவள் உடனடியாக ஒரு இமீடியட்டான ஒரு ஹீலிங் அவ பெற்றுக்கொண்டாள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதை அறிந்த கர்த்தர் அவளிடத்துல சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. கர்த்தர் இந்த நாளிலே இந்த விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Whatever your pain may be, physical, emotional or spiritual, bring it to him. Trust in Jehovah Rapha, the God who heals completely. One touch from him can restore what years of pain have taken away. விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபிப்போமா? இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா ஆண்டவரே, நீர் பரிகாரியான கர்த்தராக, ஆண்டவரே சுகத்தை தருகிற தேவனாக, ஆண்டவரே நீர் எல்லா பலவீனத்தை நீர் மாற்றும்படியாக கர்த்தாவே, உச்சம் தலை முதல் கர்த்தாவே உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பலவீனங்களும், எல்லா விதமான சோர்வுகள், எல்லா பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் உடைத்தெறியும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஒரு பூர்ண சுகத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, பலவீனங்கள் விலகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தாவே, அப்பா உம்முடைய வல்லமை உள்ள இரத்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை தரட்டும் கர்த்தாவே. சாட்சிகளாக நிறுத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.